அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பண்ண போகிறது கத்திரிக்காய் வறுவல். இப்போ பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துப்போம், கடுகு சேர்த்துப்போம். கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை சேர்த்துப்போம். இது கூட கருவேப்பிலை. வெங்காயம் லேசாக வதங்கிடுச்சு. இப்போ நறுக்கி வச்ச கத்திரிக்காயை சேர்த்துப்போம். கத்திரிக்காய் 2 நிமிஷம் வதங்கின அப்புறம் மூடி போட்டு மூடிடுவோம். இப்போ மசாலா ரெடி பண்ணிப்போம். கொப்பரை தேங்காய், சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, கல்லுப்பு இதை சேர்த்து ஒரு சுற்றிப்போம். இந்த மாதிரி பவுடர் ஆகிடும். இதுக்கப்புறம் உரிக்காத பூண்டு சேர்த்துப்போம். பல்ஸில் போட்டு ஒரு சுற்றிப்போங்க. இது இந்த மாதிரி இருக்கும். இப்போ திறந்து பார்ப்போம். கத்திரிக்காய் வெந்துடுச்சு. இது குழையக்கூடாது. இப்போ அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துப்போம். இதில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா சேர்ந்தாப்பில் வந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துருவோம். சிம்பிளான ஈஸியான கத்திரிக்காய் ஃப்ரை டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.